இந்த சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போய் தன்னோட வாழ்க்கையவே நாசமாக்கிக்கிற இந்த இளைஞர்களுக்கு புத்தி சொல்கிற விதமாக எம்எஸ் பாஸ்கர் ஒரு திரைப்படத்தில் பேசின அந்த திரை காட்சிகள் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம். அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதிச்சு பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவ. ஏட்டா உப்பு போட்டுதானே சோறு திங்கிறீங்க? யோசிச்சு பாரு. அவன் அடிச்சு சம்பாதிச்ச கார் பங்களார் போயிட்டு தான் இருக்கான். ஆனா நீ ஒரு நாள் மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள தண்ணி இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நடுத்தரில் நிற்ப. ஏன் அன்னைக்கு நீ ரசிகனா இருக்கிற எவனாவது உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க வேண்டியதானே? வெறும் படத்துலயும் மேடையிலையும் மட்டும் உன் காலுக்கு செருப்பா இருப்பேன்னு பேசிட்டு நீ உதவின்னு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நின்னு ஒரு சிப்பாளி அடிச்சிட்டோம். ஒருத்தன் உசுர ஒருத்தன் காப்பாத்தினா அவ ஹீரோ. 4 பேருக்கு பசிக்கு சோறு போட்டானா அவ ஹீரோ. தான் படிக்கலைனாலும் 10 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டினா அவ ஹீரோ. மத்ததெல்லாம்